நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸ்னால் யாரு? தேவதைகள், காவல் தெய்வங்கள். நம்ம என்ன பேர் விடா வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல நின்று தலைவரி கோலமும் நிற்காத, சண்டை போடாத, விளக்கு வைக்கிற நேரம் சந்தோஷமாயிரு. ஒரு இடத்துல சட்டை போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் பிடிங்க, கேப் விட்டுருங்க. ஏதாவது நம்ம வெளியில் போகிறோம், திடுக்குன்னு தடுக்க வாய்ந்தது அப்படின்னா கூட என்ன சொல்லுவாங்க, வீட்டில் போய் உட்காந்து தண்ணி பிடிச்சிட்டு போ அப்படின்னா சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எதுக்காக சொல்லியிருக்காங்க? ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகள் இருக்காங்க, காவல் தெய்வங்களுடன் சொல்லலாம் இருக்காங்க. அப்போ அவங்க நமக்கு என்னென்ன நன்மை தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்புக்கான ஒரு தேவதை இருக்காங்க, ஒளிக்கான தேவதை இருக்காங்க, பணத்துக்கான தேவதை இருக்காங்க, நம்ம வளமைக்கான தேவதை இருக்காங்க, நம்ம அன்புக்கு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் தேவதைகள் இருக்காங்க. அப்போது நம்ம வீட்டில் எப்படியாவது இருக்கணும், நம்ம சண்டை போட்டோம்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா அதுவும் அப்படியே ஆகட்டும் சொல்லிடுவாங்க. நம்ம குழந்தைங்ககிட்டலாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சண்டை போடுறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வருத்தப்படுறீங்களா? நம்ம பிள்ளைங்களாம் ஏதாவது சொல்லி திட்டிடுவோம் இல்லையா? அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சில சமயம் நம்ம குழந்தைங்க ரொம்ப வாருக்கு கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. நீங்கன்னா ஜெயிச்சிருவாக்கண்ணான், நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பணம் வளமை நமக்கு எவ்வளோ வருது? ரொம்ப கம்மியாக இருக்குது, அது வரவே இல்லை, பணம் வெயில் திட்டுறதுக்கெலாம் வருத்தப்பட்டோம், கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஆகட்டும் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் வளமையோடு இருக்கேன், வெற்றியோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை ஆசையாக எல்லாருமே பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி போகும். நீங்களே ஒரு தேவதையாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதை இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு தேவதை இருக்காங்க. அப்போது நம்ம இதெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிக்க முடியும். எல்லா விஷயமும் நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஈர்க்க முடியும். நம்ம அது பின்னாடி ஓட வேண்டியதில்லை. எல்லா வெற்றியும் வளமையும் தானாகவே நம்மளை தேடி வரும். ஸோ ஏஞ்சல்ஸ் எங்கேயுமே நிறைஞ்சிருக்காங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அன்பாக இருக்க அப்படியே ஆகட்டும் சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைங்களும் நமக்கு ஏஞ்சல்ஸ். எல்லாரையும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிங்க. நம்ம ஒரு சில விஷயங்களை இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். அதை தான் சொன்னேன். அப்போது கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் நிறைய இருக்காங்க. இப்போ காவல் தெய்வங்கள் இருக்காங்க, நமக்கான பாதுகாப்பு கொடுப்பாங்க. நெகட்டிவிட்டி, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகளிடத்தில் நம்மளை பாதுகாப்பாங்க. வேண்டாத செயல்களிலும் நம்மளை பாதுகாப்பாங்க. இதை மாதிரி ஏஞ்சல்ஸ் நிறையா இருக்காங்க. நமக்கு ஏஞ்சல்ஸோட துணை எப்போதுமே ஏற்பட்டோம். அப்படியே ஆகட்டும்.